பார்க்கறதுக்கு பழாப்பம் போலவே இருக்குல்ல, ஆனால் இது பழாப்பம் இல்லை. என்னதுன்னு நான் எப்படி செஞ்சேன் எல்லாமே நான் சொல்கிறேன். இதுக்கு 1 கப்பு மைதா, அப்புறம் 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கலருக்காக, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் 4-5 ஸ்பூன் சீனி, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர், இவ்வளோ போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். அதனோட பதம் இப்படி இருக்கணும், பார்த்துக்கோங்க. இனி ப்ரெட் எடுத்து 3 ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதை பார்க்கும்போதே பழம் கட் பண்ண மாதிரியே இருக்கும். இதுக்கு நான் ப்ரௌன் ப்ரெட்டை தான் எடுத்தேன். ப்ரௌன் ப்ரெட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ப்ரெட்டை காட்டிலும். அப்புறம் எண்ணெயை காய வச்சுட்டு ப்ரெட் எடுத்து 2 சைடும் முக்கி நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு